Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜிடபிள் கட்லெட் ரஸ்க் வச்சு ரொம்ப ஈஸியா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம பிரெட் கிரம்ஸ் எதுவுமே இல்லாம ரஸ்க் வச்சு தான் கட்லெட் பண்ண போறோம். ரொம்ப சுவையா இருக்கும். 10 ரஸ்க் எடுத்துக்கோங்க. ரஸ்க் இந்த மாதிரி குட்டி பீசஸாக உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கொரப்பாக அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி நம்ம ரவை பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கா 7 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எல்லா காய்கறியும் கூட நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். இன்றைக்கி நான் கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் நான் சிக்கன் 65 மசாலா நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் 65 மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொடியாக கட் பண்ண புதினா இலைகள், ரொம்ப பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம சாம்பார் ரசத்துலலாம் கொத்தமல்லிலாம் சேர்க்கும் போது குழந்தைங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க. நம்ம இந்த மாதிரி கட்லெட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா வாசனையும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க எடுத்து கீழே வேஸ்ட் பண்ணாமையும் சாப்பிட்ருவாங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ண ரஸ்க்கு தூளையும் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது நல்லா திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட்லெட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் மாதிரி பண்ணலாம், பால்ஸ் மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கு மழை நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிங்கெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இது கூட நம்ம பவுட்ரு பண்ண ரஸ்க்கு தூளையும் சேர்த்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சிக்கலாம். இந்த மாதிரி நினச்சிட்டு இதை ரஸ்க்கு தூளில் பரட்டிக்கலாம். ஸோ ரஸ்க்கு தூள் எல்லா சைட்ஸும் நல்லா ஒட்டுற மாதிரி பரட்டி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் பொரிச்சு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண கட்லெட்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. கட்லெட் சேர்க்கும்போது ஸ்டவ் ரொம்ப ஃபுல்லாக இருக்க வேணாங்க. கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். இப்போ இதை நம்ம பெரட்டி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி போட்டுட்டு இந்த சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் இதை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கட்லெட் சூப்பரான சுவையான ரொம்ப ஈஸியான
கட்லெட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.